தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் என்பவர் ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப அறிவார்ந்த ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு. அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, அதன் பிறகு அதோடைய விளக்கத்தை நான் சொல்றேன். அப்படிங்கறத நீங்க இப்ப எதுக்கு கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு இந்துஸ்தான் என்ன அர்த்தம்? இப்ப இந்தியானா என்ன சார் சொல்லுங்க சார். இந்துஸ்தான் என்ன? இந்தியானா என்ன? சுதந்திரம் அடைஞ்ச உடனே எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் ஜவஹர்லால் நேரு பீரியட்ல காங்கிரஸ் ஆட்சியை தானே ஆரம்பிச்சாங்க. அப்படிதானே ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ்னு பேர் வச்சாங்க? ஏன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பேர் வச்சாங்க? ஏன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பேர் வச்சாங்க? ஏன் இந்துஸ்தான் பிரிண்டர்ஸ்னு பேர் வச்சாங்க? ஊட்டியில ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் வச்சாங்க. ஏன் வச்சாங்க? ஏன் இந்தியான்னு வைக்கல? ஏன் பாரத்னு வைக்கல? ஏன் இந்துஸ்தான் பேர் வச்சாங்க சொல்லுங்க. பிஜேபி எதுவுமே வைக்கல அப்படி இந்துஸ்தான்ற பேர். எல்லாமே காங்கிரஸ் தானே வச்சு. அது காங்கிரஸ்லயும் நேரு தானே வச்சாரு. செக்குலரிசத்துக்கு உலக வரலாற்றிலேயே இவரை மாதிரி ஒரு ஜாம்பவான் கிடையாதுன்ற ஆள் தலைவர் இல்லையா நேரு? ஏன் இந்துஸ்தான் பேர் வச்சுங்க? இன்னைக்கும் வட இந்தியாவில் உள்ள அத்தனை பத்திரிகைகளையும் இந்தியாவை பத்தி நான் இன்னும் குறிப்பா சொல்றேன், உருது மொழியில் வரும் அத்துணை பத்திரிகைகளிலும் இந்தியான்ற வார்த்தையே கிடையாது, இந்துஸ்தான்ற வார்த்தை தான் இருக்கு. முஸ்லீம்கள் நடத்துகிற பத்திரிகையில இதை இந்துஸ்தான் தான் குறிப்பிடுறாங்க. உருது பத்திரிகை எல்லாம் இந்துஸ்தான் தான் சொல்லுது. ஏன் சொல்லுது? ஏதோ நான் இந்து நாடுனா கோவிச்சுக்கிறீங்க. சார், இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு அரசியல் நீங்க சொன்ன அந்த கம்பெனி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அது முக்கியமா? அரசியலமைப்பு சட்டம் முக்கியமா? இப்ப நான் கான்ஸ்டிடியூஷன் மதிக்கிறேன். மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னாதான் சார் நீங்க கான்ஸ்டிடியூஷன் மதிக்கிறதா அர்த்தம். இந்தியா ஒரு இந்து நாடுன்னு சொன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷன் மதிக்கிறதா அர்த்தம். நான் ஒரு அரசியல் கட்சியின் நிர்வாகியா நான் இது இந்து நாடுன்னு சொல்லுவேன். அந்த அரசியல் கட்சி நாட்டை ஆளுது. நான் அரசியல் சாசன சட்டத்தை நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில நான் பதவியேற்ற பிறகு நான் ஒரு அமைச்சராவோ இல்ல உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பொறுப்புல இருக்கும்போது இது சமய சார்பற்ற நாடு தான். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதுதான். எனது ஆசை சார், எனது ஐடியாலஜி, அதை நான் வெளிப்படுத்துறேன். இது இந்து நாடு தான். அதுதான் சார் பிரச்சனையா இருக்கு. இந்து நாடா அப்படி அறிவிச்சிருவீங்க, இல்ல இந்து நாடா ஆக்கணும், அதற்கான முயற்சிகள் இருக்கும்போது இந்துக்களை ஒன்றிணைவோங்கிறத அரசமைப்பு சட்டப்படி செக்குலர்னு வச்சுங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தையே நான் மதிக்க மாட்டேன், ஆனா என் மனசுபடி நான் இப்படிதான் சொல்லுவேன். சொன்ன என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தியா என்பது இந்துஸ்தான் என்ற வாசகம் பயன்படுத்தப்படுது. நேரு பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஹிந்துஸ்தான், இந்து நாடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்கிறது. ஊட்டியில் ஹிந்துஸ்தான் என்று போட்டோ ஃபிலிம் ஸ்டுடியோ இருக்கு. அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரொம்ப காலமாகவே ஹிந்துஸ்தான் என்ற பெயர் இந்து நாடுனே மக்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. வட மாநிலங்களில் பல பத்திரிகைகள்ல ஹிந்துஸ்தான் தான் பயன்படுத்துறாங்க. அந்த ஹிந்துஸ்தான் என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டா இந்து நாடு. அப்ப இந்து நாடு என்பதை பத்திரிகைகள்ல இருந்து மக்கள்ல இருந்து முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாருமே இந்து நாடுன்னு தான் பயன்படுத்திட்டு வராங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் இது இந்து நாடு தான் ஆதாரத்தை வைக்கிறார். ஆனால் ஹிந்துஸ்தான் என்பது இந்து நாடு தானா? இந்து நாடு என்ற சொல்லை குறிப்பதற்கு தான் ஹிந்துஸ்தான் பயன்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் வரலாற்றில் அதற்கு எந்த விதமான சான்றும் கிடையாது. அவ்வளவு ஒரு பச்சை பொய்ய சர்வ சாதாரணமா பேசுறாரு. இவர் இத்தனைக்கும் பேராசிரியர் வேற கல்லூரியில. அப்ப என்ன மாதிரியான வரலாறு இவர் கல்லூரியில பேசுவார் என்பது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இவர்கிட்ட பாடம் படிச்ச மாணவர்கள் எல்லாம் எவ்வளவு அறிவார்ந்தவங்களா இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. ஹிந்துஸ்தான் என்பது முந்தைய காலகட்டத்தில் நம்ம நாடு இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் சிந்து நதி ஓடி இருக்கிறது. இண்டஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த சிந்து நதி ஓடி இருக்கிறது. அதனுடைய உருவாக்கம் எங்கன்னு கேட்டால் திபெத்தில் உருவாகுது. அப்படியே லடாக், காஷ்மீருடைய அந்த பார்டரில் லடாக் பகுதியில் ஓடுது. அப்படியே எங்கே போயிடும்னு கேட்டால் இன்றைக்கு பாகிஸ்தான், அன்றைக்கு இந்தியா. இந்தியாவோடு உள்ளடக்கப்பட்ட அந்த பாகிஸ்தானுடைய பகுதியில் பெரும் பகுதி அந்த ரிவர் என்ன செய்யும், போய் அப்படியே அரேபியன் சீல கடலை கடக்குது. இதுதான் அந்த சிந்து நதியினுடைய பகுதி. அந்த சிந்து நதியை ஒட்டி உள்ள பகுதி என்பதால பாரசீகர்கள் அந்த சிந்து நதியை ஒட்டி உள்ள பகுதி, சிந்து நதி அருகாமையில் உள்ள நாடுன்னு சொல்லிட்டு நமக்கு ஹிந்துஸ்தான் என்ற பெயரை வைத்திருக்கிறாங்க. முகலாயர் காலத்தில் இருந்து இது ஹிந்துஸ்தான் பயன்படுத்தப்படுது. அது என்ன அர்த்தம்? சிந்து நதிக்கு அருகாமையில் உள்ள பகுதின்னு அர்த்தம். இந்து நாடு என்ற அர்த்தம் கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் யாரும் ஹிந்துஸ்தானுக்கு இந்து நாடு என்ற பொருள் பயன்படுத்தியதே கிடையாது. இந்த அறிவாளியை தவிர, இந்த ஆய்வாளரை தவிர யாரும் அதுக்கு இந்து நாடு என்ற அர்த்தம் செஞ்சதே கிடையாது. ஹிந்துஸ்தான் என்று சொன்னால் இண்டஸ் ரிவருக்கு அருகாமையில் உள்ள பகுதின்னு அர்த்தம். இது மாதிரி தான் ஊடகத்தில் எங்கு பார்த்தாலும் புள்ளி விவரம் என்ற பேரில் பொய்யா அடிச்சு சொல்றாரு. அப்ப அந்த பொய்யெல்லாம் உடைத்து மக்கள் எல்லாம் உண்மையை வெளிக்கொண்டு வரும்போது அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அடுத்த ஒரு பொய்க்கு தயாராவாங்க.